Hi friends, welcome to Guru Group channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம டார்கெட் தமிழ் 100 out of 100 சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம்ல, அதோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 8th பார்த்துட்ருக்கோம், அதோட கண்டினியூஷன் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நாட்டுப்புற கைவினை கலைகள். என்னது நாட்டுப்புற கைவினை கலைகள்? தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தலைகள் கிடைச்சிருக்கு. ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தலை. ஆதிச்சநல்லூர் எங்கே இருக்குது? தூத்துக்குடியில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள். நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள். கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருள்கள். இது வந்து பொறுத்துக்கள் அப்படியே கேட்கலாம், அப்படி இல்லைன்னா டைரக்ட் கொஷினாக கேட்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாலி. நாகை மாவட்டத்தில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள். கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருள்கள். ஓகேங்களா? மண்பாண்டத்துக்கு வேறு பேர். குடம், தோண்டி, கலையம், கடம், மூடி, உலக்கு, அகல், உண்டியல், அடுப்பு, தொட்டி என பல பேர்கள் இருக்குது மண்பாண்டத்தில். பானை செய்யும் சக்கரம் வந்து திருவை. பானை செய்யும் சக்கரத்துக்கு இன்னொரு பேர் திருவை. பானை வனைதலுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பார்த்தா பானை செய்தலுக்கு பானை வனைதல். மண்பாண்ட கலையோட இன்னொரு வளர்ச்சி நிலை தான் சுடுமண் சிற்பக்கலை. கல்மூங்கில், மலைமூங்கில், கூட்டு மூங்கில் 3 வகை மூங்கில் இருக்குது. அதில் கூட்டு மூங்கில் தான் கைவினைப் பொருட்கள் செய்வதற்கு ஏற்றது. ஓகே, குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கு தடுக்குப்பாய். உட்கார்ந்து உண்றதுக்கு பந்திப்பாய். உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய். திருமணத்திற்கு பட்டுப்பாய். ஓகேங்க. நெக்ஸ்ட், இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துறது தொழுகை பாய். பாய்மர கப்பலில் பாய் பயன்பட்டது குறித்து புறநானூறு. பூங்கோடு மீப்பாய் கலையாது. இங்கேயும் பாய் இருக்குது, இங்கேயும் பாய் இருக்குது. அந்த பாய் வந்து கப்பல் வந்து பயன்படுத்தினாங்க. பாய்மர கப்பல்னு சொல்கிற நூல் எது? புறநானூறு. தமிழ்நாட்டோட மாநில மரம் பனைமரம். நெக்ஸ்ட், டூயினோ. பரம்பு எனப்படுவது கொடிவகை சேர்ந்த தாவரம். பரம்புனா கொடிவகை சேர்ந்த தாவரம். அதோட தாவரவியல் பெயர் கலாமஸ் ரோடாங். இது வந்து தமிழ்நாட்டில் இல்லை. நமது தேவைக்காக அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா ஆகிய இடங்களில் தெரிவிக்கப்படுது. அஸ்ஸாம், அந்தமான், மலேசியா. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அது அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து தமிழர் இசைக்கருவிகள் பற்றி கொஞ்சம் பார்ப்போம். தமிழர் இசைக்கருவிகள். இசை என்றது நகை, அழுகை, வீரம் உள்ளிட்ட 9 சுவைகளை வெளிப்படுத்தக்கூடிய கலையாக பிறந்தது இசை. இசை வந்து 2 டைப்பாக பிரிக்கலாம். குரல் வழி இசை, கருவியல் இசை. நம்ம பாடுறது ஒரு இசை, கருவி மூலமாக வர்றது ஒரு இசை. மொத்தம் 2 இசை. அதோட இசைக்கருவிகள் பாருங்கள். இசைக்கருவிகள் இசைக்க பாடல் பாடுவோர். மேற்கொண்டே பார்த்துருக்கோம் முன்னாடி. பாடல் பாடுவோர் பாணர். நடனத்துக்கு கணிகையார். ஓகே, நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால். இங்கே பாணன் பாடினி இருக்குல்ல, அதோட மேற்கொள்ள புறநானூறு சொல்லுது. ஓகேங்களா? நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணன் சூடான் பாடினி அணியால் புறநானூறு. இசைக்கருவியோட வகைகள் பாருங்கள். 4 வகை. தோல் கருவி, நரம்பு கருவி, காற்று கருவி, கஞ்ச கருவி. இது அப்படியே எடுத்து பொறுத்துக்களை கொடுத்துருவாங்க. தோல் கருவினா முழவு முரசு தோலில் இருக்குமா. நரம்பு கருவி யாழ், வீணை. காற்று குழல், சங்கு. சால்ரா, கேசண்டி. கஞ்ச கருவிகள் ஜால்ரா, கேசண்டி. ஓகேவா? கஞ்ச கருவிகள் என்றது ஒன்றோடு ஒன்று மோதி இசைக்கப்படுதல். நிறைய கோயிலில் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும். இது ரெண்டுத்தையும் வந்து அப்படியே டச் பண்ணிவிட்டு அடிச்சுட்டே இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் கஞ்ச கருவி. ஒன்றோடு ஒன்று இசைக்கப்படுவது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள். உடுக்கைன்றது பார்த்தோம்னா உடுக்கை வந்து தோல் கருவி. இடை சுருங்கிய ஒரு கைப்பறை தான் உடுக்கை. உடல் வந்து பித்தளையாலானது. வாய்ப்பகுதி ஆட்டுத்தோலானது. வலது வாயின் மீது தான் அடிப்பாங்க. பெரிய உடுக்கை வந்து தவண்டை, சிறிய உடுக்கை வந்து குடுகுடுப்பை. சரிங்களா? உடுக்கையில் பெரிய உடுக்கை வந்து தவண்டைன்னு சொல்லுவாங்க, சிறிய உடுக்கை குடுகுடுப்பை சொல்லுவாங்க. பாருங்கள். தண்டுடுக்கை, தாளந்தக்கை, சார நடம் பயில்வோர் 2 சம்பந்தர் வந்து தேவாரத்தில் சொல்லியிருப்பார். இந்த உடுக்கை வந்து தண்டுடைக்கன்னு சொல்லுவாங்க. அந்த தண்டுடைக்கை பற்றி சம்பந்தோட தேவாரத்தில் சொல்லியிருப்பாருன்ட்டு ஒரு மேற்கோள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். குடமுலான்றது ஒரு தோல் கருவி. குடமுலான்னா ஒரு தோல் கருவி. 5 முகங்களுடைய முரசு வகையை சார்ந்தது. இந்த புக்கை எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒருத்தரும் ஒரு படம் காட்டியிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, 5 முகங்களுடைய முரசு வகையை சார்ந்தது தான் இந்த குடமுலா தோல் கருவி. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது என்ன? பஞ்சமகா சப்தம். இது குடமுலான்றதை பஞ்சமகா சப்தம் என கூறுவர். இது வந்து கோயில்களில் ஒலிக்கப்படும் ஒரு இசைக்கருவி. சென்னை அருங்காட்சியகத்தில் இவ்வகை முழவுல. சென்னை அருங்காட்சியகத்தில் இருக்கிறது குடமுழவு. நெக்ஸ்ட்டு குழல்னா காற்றுக்கருவி. குழல்ன்றது காற்றுக்கருவி. வேய்ங்குழல், புல்லாங்குழல் என்ன அழைப்பார்? இந்த குழலை வேய்ங்குழல், புல்லாங்குழல்னு அழைப்பாங்க. குழல் வந்து 7 சுரங்களை உண்டாக்குவதற்குரிய 7 துளைகள் இருக்கும். குழல் வந்து 7 சுரங்களை உண்டாக்குவதற்கு உரிய 7 துளைகள் இருக்கும்.
20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். 20 விரல் நீளம் உடையதாக இருக்கும். மூங்கில் மட்டுமன்றி சந்தனம், செங்காலி, கருங்காலி ஆகிய மரங்களும் செய்யப்படுகிறது. மூங்கில் மட்டும் இல்லை, சந்தனத்துலேயும் செங்காலி, கருங்காலி இந்த மரத்துலேயும் இந்த குழல் வந்து செய்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, பாருங்கள். கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் என பல வகையான குழல் இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது. கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் பல வகையான குழல் இருந்த என்ன இது சொல்லுது சிலப்பதிகாரம். குழல் இனிது யாழ் இனிது எந்த மக்கள் மலரைச்சொல் கேளாதவர் என்று திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. குழலை பற்றி 2 மாதிரி தான் ஒன்று சிலப்பதிகாரம். அதில் வந்து கொன்றை குழல், முல்லை குழல், ஆம்பல் குழல் பல வகையான குழல் இருக்கிறது என்று சிலப்பதிகாரத்தில் சொல்லியிருப்பாரு. குழல் இருந்து யாழ் இருந்து என்று வந்து ஒரு திருக்குறள் இருக்குது. ஓகே ஓகே நெக்ஸ்ட் வந்து கொம்பு காற்றுக்கருவி. கொம்பு காற்றுக்கருவி பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்படுகிறது. கொம்பனது பித்தளை அல்லது வெண்கலத்தால் செய்யப்படுகிறது. வேடர் வந்து வேட்டையின் மீது இப்படி இருக்கும் கொம்பனம். இப்படி இருந்து இப்படி பார்த்துருப்பீங்களா, இங்கேருந்து ஒரு துளை வச்சுட்டு இங்கே வந்து ஊதுவாங்க. அதுதான் கொம்பு. இப்படி மேலே வச்சுட்டு ஊதுறது தான் கொம்பு. இது வந்து ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம். ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி திருவிழாக்கள் இசைக்கப்படுறது. ஊது கொம்பு, எக்காலம், சிங்கநாதம், துத்தரி திருவிழாக்கள் இசைக்கப்படுறது. நெக்ஸ்ட் வந்து சங்கு. சங்குன்றது என்னது? காற்றுக்கருவி. சங்குனா என்ன? காற்றுக்கருவி. இது ஒரு இயற்கை கருவி, கடலிலிருந்து எடுக்கிறாங்க. சங்குன்றது ஒரு காற்றுக்கருவி, இது ஒரு இயற்கை கருவி, கடலிலிருந்து எடுக்கிறாங்க. வளமாக சுழிந்திருக்கும் சங்கை வலம்புரி சங்கு என்பது. சங்கோட ஒலி இருக்கும்ல, இப்போ சங்கு புதுனா ஒரு ஒலி வருமே, அதுக்கு பேர் சங்கநாதம். இலக்கியங்களில் சங்கை வந்து பணிலம் அன்னு சொல்கிறாங்க. இலக்கியங்களில் சங்கம் என்ன சொல்கிறாங்க? பணிலம். சங்கோடு சங்கரம் ஏந்தும் தடக்கையான் பங்கைய கண்ணானே பாடோடர் என்பவை திருப்பாவை. சரிங்களா? இதுக்கெல்லாம் ஒரு கோடோடு வச்சுக்கணும். மாதிரி திருக்குறள்னா இப்போ சங்குன்னு வந்துச்சுன்னா திருப்பாவை. அதே மாதிரி தண்டுடுக்கை வச்சு உடுக்கை பற்றி சொன்னால தண்டுடுக்கைன்னுட்டு அது வந்துச்சுன்னா சம்பந்தம் தேவாரம்ன்ற மாதிரி ஒரு கோடோடு வச்சுக்கோங்க. வச்சுட்டு படிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஜால்ரா. ஜால்ரா நம்ம என்ன பண்ணோம்? கஞ்சக்கருவி. சாலரா பித்தளை அல்லது வெண்கலத்தில் ஆனது. பாண்டில் பணிலம்னா சங்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் கன்ஃபியூஸ் ஆகிடும். பணிலம் என்ன வந்துச்சுன்னா சங்கு, பாண்டில் வந்ததுன்னா ஜால்ரா. ஓகே, கோயிலில் இன்னிசை அரங்குகள்லையும் இதை வந்து இசைப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கேசண்டினா கஞ்சக்கருவி. கேசண்டி கஞ்சக்கருவி வட்ட வடிவமான மணிவாக சேர்ந்துருக்கும். இப்போது கேசன் இப்படி இருக்கும். எப்படின்னா இப்படி ஒரு ரவுண்டாக ஒரு இரும்பில் இருக்கும். அதை வந்து ஒரு குச்சி மாதிரி இந்த மாதிரி ஒரு குச்சி மாதிரி இருக்கும். அது மேலே அப்படி தட்டி தட்டி தருவாங்க. இதுக்கு பேர் தான் கேசண்டி கஞ்சக்கருவி. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், வட்ட வடிவமான மணி வகை சேர்ந்தது. குச்சி குச்சியில் அப்படி இரும்பு துண்டால் அடித்து ஒளிவெழுப்பர். இதுக்கு பேர் சேமங்கலம். இப்போ இறந்துட்டா அவங்களை ஊர்வலம் போகும்போது மாதிரி அடிச்சுட்டு போவாங்க. அதுக்கு பேர் என்னன்னா சேமங்கலம்னு சொல்கிறாங்க. கோயில் வழிபாட்டிலும் இறுதி ஊர்வலத்திலும் இது வந்து வாசிப்பாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு திமிலைனா தோல்கருவி. திமிலைனா தோல்கருவி பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்படும். இப்போது மத்தளம் இருக்கும்ல, மத்தளம் வந்து கொஞ்சம் இப்படி ஒரு சதுர ஸ்டேப்பில் இருக்கும் மத்தளம். அதே வந்துட்டு இந்த திமிலைன்றது இப்படி நீட்டமாக இருக்கும். நீட்டமாக இருந்துட்டு அது வந்து அடிப்பாங்க. இதுக்கு பேர் தான் திமிலை. இது வந்து அதனால பலாமரத்தினால் செய்யப்பட்டு விலங்கு தோலினால் கட்டப்பட்டிருக்கும். மணற்கடிகாரம் இருக்கும் இல்லையா, நம்ம மணற்கடிகாரம் எப்படி இருக்கும்? நம்ம மணற்கடிகாரம் எப்படி இருக்கும் சொல்லுங்கள்? இங்கே ஒன்று இப்படி ஒன்று இருந்துட்டு இப்படி வந்து இப்படி, அதே மாதிரி இப்படி வந்து இப்படி இருக்குல்ல நம்ம மணற்கடிகாரம். இதே மாதிரி தான் இந்த திமிலையும் இருக்குன்னு சொல்ல வர்றாங்க. ஓகேங்களா? புரியுதா? ஓகே, செய்யப்பட்டு விலங்குத்துறை கட்டப்பட்ட மணற்கடிகார வடிவத்தில் இருக்கும். பாணி பாருங்கள், இதெல்லாம் நிறைய இடத்துல வரும். இதெல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. சங்குன்னா என்ன சொன்னேன் சொல்லுங்கள்? சங்குன்னா பணிலம். சரிங்களா? அதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருப்பேன், இந்த ஜால்ரான்றது பாண்டில். சரிங்களா? அதே மாதிரி பாருங்கள், இந்த திமிலைக்கு பாணி. இந்த மாதிரி ஓட்ஸில் இருக்கிறதா ஞாபகம் வச்சு படிங்க. சங்கோடு தாரை தாளம் தலங்குழி முழங்கு பேரி வெங்குரல் பம்பை கண்டு வியன்குடி திமிலை கட்டி பெரிய புராணம் தான் சொன்னால கோட்வேர்ட். இது திமிலை என்ன வந்துட்டாவே பெரிய புராணம் தான் ஞாபகம் வரணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு பறை. சரிங்களா? பறைனா ஒரு தோல் கருவி. பழங்காலத்தில் செய்தி தெரிவிக்க கோட்பறையத்தை முழங்கினாங்க. பகைவரின் ஆணையரை கவர்ந்து செல்லும் போது கோட்பறை முழங்கினர். இக்காலத்தில் தப்பு தப்பாட்டம் என்ன படுகிறது? தப்பு தப்பாட்டம். நெக்ஸ்ட் வந்து மத்தளம் தோல் கருவி. மத்தளம்னா தோல் கருவி. மத்தனா ஓசையோட பெயர். தலமரது இசைக்கருவிகளுக்கெல்லாம் அடிப்படை. தலம்னா இசைக்கருவிகளுக்கெல்லாம் அடிப்படை. மத்து ப்ளஸ் தலம் மத்தளம் என்று ஆகிறது என்கிறது அடியாருக்கு நல்லார். மத்து ப்ளஸ் தலம் மத்தளம். இதனை முதற்கருவி. முதற்கருவி எது? மத்தளம். ஓகே.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் கோயிலுக்கு நியமிக்கப்பட்ட இசைக்கருவிகள் கொட்டி மத்தளம் வாசிப்பவர் ஒருவரும் இருந்தார். மத்தளம், மத்து ப்ளஸ் தளம், மத்தளம் என ஆங்கிலம் சொன்னது அடியாருக்கு நல்லார். அதே போல் தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டில் கோயில் நியமிக்கப்பட்ட இசைக்கருவிகள் கொட்டி மத்தளம் வாசிப்பவரும் இருந்தாங்கன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மத்தளம் கொட்டி வரிசங்கான் என்றுதான் முத்துரை தான் நிறைத்தாழ்த்த பந்தரிக்கல். இது வந்து நாச்சியார் திருமொழி தான். இது வந்து ஒரு 10th நினைக்கிறேன். 10th வந்துட்டு ஒரு பாடல் வரியே இருக்கும் நாச்சியார் திருமொழி. இந்த பாடல் வரி அப்படியே இருக்கும் அதில். அதுதான் அதனால் மத்தளம் வந்தால் நாச்சியார் திருமொழி. ஓகே. நெக்ஸ்ட்டு முரசு. முரசுன்றது தோல் கருவி. முரசுனா தமிழர்கள் போர் துணையாக கொண்ட கருவியில் முதன்மையானது. இது படைமுரசு, கொடைமுரசு, மணிமுரசுன்னு 3 வகை இருக்குது முரசில். தமிழ் மக்களிடம் 36 வகையான முரசுகள் இருந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது. தமிழ் மக்கள்கிட்ட 36 வகையான முரசுகள் இருந்ததாக சிலப்பதிகாரம் கூறுகிறது. மாக்கன் முரசம் என்று மதுரை காஞ்சி சொல்லுது. மாக்கன் முரசம் பண்ணிட்டு மதுரை காஞ்சி வந்து குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு முழவு. முழவுனா தோல் கருவி. சரிங்களா. முழவுனா தோல் கருவி. ஒரே முகத்தை உடைய முரசு வகை. பெரிய குடத்தோட வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவி. பெரிய குடத்தோட வாயில் தோலை இழுத்து கட்டப்பட்ட கருவி தான் முரசு தோல் கருவி. மன்னமை முழவன்னு பிறனர் ஆற்றுப்படையில் கூறுது. மன்னமை முழவன்னுட்டு பிறனர் ஆற்றுப்படை. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. மன்னமை முழவு இது பிறனர் ஆற்றுப்படை. காலத்தறிவிக்க நாளிகை முழவு காலை முழவு பயன்பட்டது. காலை உனக்கிழந்த முழவு மரல் பெரும் பலம் என்று புறநானூறு. முழாமன் வந்துட்டா புறநானூறு. ஓகே. நெக்ஸ்ட்டு யாழ். யாழ்ன்றது ஒரு நரம்பு கருவி. இறுக கட்டிய தங்கள் வில்நாளில் இருந்து எழும் ஓசையை உணர்ந்தவர் வேட்டுவர். பேரியாழ் செங்கோட்டியால் மிக பழமையானது. பேரியாழும் செங்கோட்டியாலும் பழமையானது. பேரியாழில் 21 நரம்புகள். அதே வந்து மகரையால் வந்து மீன் வடிவத்தில் இருக்கிறது 19 நரம்பு. சகோடையால் வந்து 14 நரம்பு. ஓகே. பேரியாழ் செங்கோட்டியால் பழமையானது. அது பேரியாழ் வந்து 21, மகரையால் வந்து 19, சகடையால் வந்து 14. ஓகே. நெக்ஸ்ட்டு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து வீணை. வீணைன்றது யாழ் போன்ற அமைப்புடைய நரம்பு கருவி தான் வீணை. 7 நரம்புகளை கொண்டது. பரிவாத்தினி என்ற வீணை பல்லவ மன்னன் மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்தது. பரிவாத்தினி என்ற ஒரு வீணை யாரோட காலத்தில்? மகேந்திரவர்மன் காலத்தில் இருந்தது. நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் ஓசையை அதன் குடம், தண்டு முதலிய பாகங்கள் பெருக்கி அனுப்புகின்றன. நரம்புகள் மூலம் எழுப்பப்படும் இசையை அதன் குடம், தண்டு முதலிய பாகங்கள் மூலம் பெருக்கி அனுப்புகின்றன. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான கண்டென்ட்டான வீடியோ வேணும்னா நம்ம குரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.